ஹாய், இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஸ்கிப்பிங் ஒரு டால் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டால் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வயர், ப்ளேயர், newspaper, paint brush, fevicol. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்துக்கு கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியோட சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். அதுக்காக ஒரு சின்ன பாட்டிலில் அந்த கம்பியை சுற்றி எடுத்துக்கோங்க. நான் ஃபெவிகால் பாட்டிலில் அந்த கம்பியை ஒரு 2 டைம் சுற்றி வெளியே எடுத்துக்கிறேன். ரவுண்டாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அந்த பார்ட் வந்து நெக்குக்கு வர மாதிரி. ஒரு ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. ப்ளையர் வச்சு 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கிற ஒயரில் மடித்து விட்ட ஒயரை வச்சு ஒரு 2 டைம் சுற்றிக்கோங்க. ரவுண்டாக இருக்கிறது ஹெட்டாகவும் மடித்து விட்ட ஒயர் வந்து 2 ஹேண்டாகவும் இருக்கும். இப்போது கீழே வந்து ஒயர் நம்ம லென்த்தாக தான் விட்டுருக்கோம். அந்த ஒயரை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. லெக்காக இருக்க மாதிரி. ஒரு லெக் வந்து கொஞ்சம் பெண்டாகவும் இன்னொரு லெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கிப்பிங் ஆடுற டால் பண்ணுறோம். இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரியும் கூட பண்ணலாம். அப்போ வந்து 2 லெக்குமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மடித்து விட்டதுக்கப்புறமா ஹேண்ட்ஸுக்கு மட்டும் எட்ஜில் ப்ளையர் வச்சு அந்த ஒயரை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த க்ளூவில் டிப் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்கெலிட்டன் மேலே ஒட்டிக்கோங்க. அந்த ரவுண்டாக செஞ்சது வந்து டாலுக்கு ஹெட்டாக இருக்கும். அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் பால் மாதிரி வர மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி நெக்கில் இருந்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இந்த டால் ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பரை ஒட்டிடுங்க. ஒன் டே ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை அப்படியே பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்து ஸ்கிப்பிங் ரோப்புக்கு 2 எட்ஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை சுற்றுங்க அந்த ஸ்கிப்பிங் ரோப்பாக வைக்கிறதுக்கு. ஹேண்டுக்கு ஒயர் வச்சுருப்போம்ல, அதை வந்து 2ஆக மடிச்சிருப்போம்.
அந்த வயரோட சென்டரில் இந்த ஸ்கிப்பிங் ரோப் வயரை விட்டு வெளியே எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வயரை விட்டு மடித்து விடுறங்காட்டி இதுக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. இந்த சப்போர்ட்லேயே அந்த வயர் வந்து இந்த டால் கூடயே நின்றுக்கும். அப்புறம் அந்த பெண்டு ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பரை ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபெவிகாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாவே நல்லா பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். அந்த பேஸ்ட்டை இந்த நியூஸ் பேப்பர் டால் ஃபுல்லாக அடித்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் பெயிண்ட் கூட ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். இப்போ அந்த மாவு ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறமா அந்த டாலை 1 டே ஃபுல்லாக வெயிலில் நல்லா வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டால் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அந்த டால் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பின்னாடி ஹேர் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த டாலை வந்து ஸ்டோன்லேயோ இல்லை கார்ட்போர்ட்லேயோ க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து வேஸ்ட்டாக தீந்து போன த்ரெட் ஸ்பூல்ஸ் இருக்குது, அதில் இந்த டாலை ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லை கார்ட்போர்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டோன்லேயோ கூட ஒட்டிக்கலாம். அந்த த்ரெட் ஸ்பூல்ஸுக்கும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தீந்து போன நூல்கண்டு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே வைக்கிறதுக்கு. நீங்கள் கார்ட்போர்ட் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு டால் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் கலோரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.